friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த செம்ம டேஸ்டியான பட்டாணி சப்ஜி. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சு நம்ம செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு ஆப்டான ஒரு காம்பினேஷன். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நான் தண்ணியில போட்டு வேக வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன் அதுல. இப்போ வந்துட்டு பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதனால. இப்போ இதை வந்துட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாம். இது மாதிரி தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு தனியாக வச்சுடுங்க. ஒரு பேன்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். இதுக்கு இடையில நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கடுகு பொரியுது. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் இதை வதக்கிட்டு போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறி கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை வேக வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரோசன் பீஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டோம். நான் பட்டாணிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாஸ்லாம் இப்போ இந்த பட்டாணி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேரணும்ல, மசாலாஸ்லாம் வேகணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம பட்டாணி எல்லாம் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சுண்டிடுச்சு நம்ம விட்ட தண்ணி. இப்போ இந்த அளவுக்கு சுண்டிடணும் தண்ணி. இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு பேரட்டின மாதிரி மசாலாவோட. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டாணியை ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ இதுலேயும் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து வெந்திருக்கோம். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பட்டாணி மசாலாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு, நான்கு, ரோட்டிக்கு, பூரிக்கு அது கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான இந்த பட்டாணி கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.